80 வயது முதியவர் ஒருவர் உடற்பயிற்சி கூடத்திற்கு கடந்து சென்று தம்பிள்ஸ் போன்ற ஒரு எடை தூக்கும் கருவியை பயன்படுத்தி அவர் உடற்பயிற்சி செய்ய துவங்கினார். அந்த எடை தூக்கும் கருவி அவரால் 1 அடி மட்டுமே உயர்த்த முடிந்தது. அங்கே உடற்பயிற்சிக்காக வந்திருக்கின்றவர்கள் அனைவரும் ஏளனமாக சிரித்தார்கள். அவர்களுடைய நகைப்பையோ எள்ளி நகையாடினதையோ பொருட்டாக எண்ணாதபடிக்கு அவர் என்ன செய்தார் என்றால், ஒவ்வொரு நாளும் இந்த பயிற்சியை மேற்கொண்டார். இவருக்கு இது தேவையா என்று சொல்லுகின்றவர்கள் மத்தியிலும் அதை குறித்து கவலைப்படாமல் தான் தன்னுடைய பயிற்சியிலே ஈடுபட்டு கொண்டே இருந்தார். நாட்கள் சென்றன. 1 அடி தூக்க மட்டுமே முடிந்த அந்த எடைக்கருவி அவரால் லகுவாக அவருடைய தலைக்கு மேலே உயர்த்த முடிந்தது. எனவே அவர் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். மகிழ்ச்சியோடு நாட்கள் செல்ல டிசம்பர் மாதம் நெருங்கி வந்தது. எல்லா இல்லங்களிலும் மிக அழகாக, மிக நேர்த்தியாக கிறிஸ்து பிறப்பு அலங்காரங்களை அவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். இவர் தன்னுடைய மகன் வீட்டிற்கு கடந்து சென்றார். மகன் வீட்டிலே மனமகிழ்ச்சியோடு ஓடி வந்து தாத்தாவை கட்டி அணைத்த பேத்தி, தாத்தா, பல நாட்களாக உங்களை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். தன்னுடைய கரங்களிலே இருந்த ஸ்டாரை காட்டி, இந்த ஸ்டாரை இந்த கிறிஸ்மஸ் மரத்தினுடைய உச்சியிலே கட்ட வேண்டும், என்னை தூக்கி விடுங்கள் என்று சொன்னார். அவ்வளவுதான். இவர் ஏற்கனவே எடை தூக்கும் பயிற்சி மேற்கொண்டிருந்ததினாலே அவர் லகுவாக அந்த குழந்தையை தூக்கி அந்த கரங்களிலே இருந்த நட்சத்திரத்தை அந்த கிறிஸ்து பிறப்பு மரத்தினுடைய கொண்டையிலே கட்டுவதற்கு உதவி செய்துவிட்டு மெதுவாக கீழே இறக்கிவிட்டு பெருமிதத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்தரித்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக வேளைகளிலே நம்மை பார்த்து ஏன் இதை செய்கிறார்கள், எதற்கு இதை செய்கிறார்கள், இவர்களுக்கு இது தேவைதானா என்று சொல்லுகிறவர்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது நம்முடைய வாழ்வு, நம்முடைய பணிகள், நம்முடைய காரியங்களிலே மிக கவனம் செலுத்தி நம்முடைய வாழ்வை தொடருவோம். கிறிஸ்துவின் பலன் நம்மை ஆட்கொண்டு வழி நடத்துவதாக. ஆமேன். God bless you.